முதல் எழுத்துக்களான உயிரெழுத்து மெய்யெழுத்தை பற்றி அறிந்து கொண்டோம். இனி நாங்கள் சார்பெழுத்து பற்றி பார்ப்போம். உயிரெழுத்தோடு மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இவ்வாறு சார்ந்து அல்லது சேர்ந்து தோன்றுவதால் உயிர்மெய் எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்பர். இவை மொத்தம் 216 எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்துக்கள் 5ம் வல்லினமையோடு சேரும்போது 30 வல்லின உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் தோன்றும். அதே போல மெல்லின உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 30ம் இடையின உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 30ம் தோன்றும். மொத்தமாக 90 உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் 7உடன் வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் சேரும்போது வல்லின உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 42 தோன்றும். அவ்வாறே மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் நெடில் எழுத்துக்கள் 7உடன் சேரும்போது 42 மெல்லின உயிர்மெய் நெடில் எழுத்துக்களும் இடையின உயிர்மெய் நெடில் எழுத்துக்களும் தோன்றும். மொத்தமாக உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126. உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 90ம் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126ம் சேரும்போது 216 உயிர்மெய் எழுத்துக்கள் உண்டாகின்றன. எடுத்துக்காட்டாக உயிர்க்குறில் 5ம் வல்லினமை 6உடன் சேருவதை போட்டிருக்கிறேன். பாருங்கள். அ இத்துடன் சேரும்போது த, அ இப்புடன் சேரும்போது ப, அ இத்துடன் சேரும்போது ர, இக் ஏயும் சேரும்போது கே. இதில் மொத்தமாக 30 வல்லின உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் வரும். இதுபோலவே மெல்லின எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் குறில் எழுத்துக்களுடன் சேரும்போது 30 உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். மொத்தமாக 90 உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். இதுபோலவே 126 உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் தோன்றும்.